ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சுதா கோங்கரா இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் தான் சர்ஃபரா. ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த படம் வேறு எந்த படமும் கிடையாது. நம்ம சூர்யா நடிப்பில் வெளிவந்த சூரரை போற்று அப்படிங்கிற அந்த படத்தை தான் ரீமேக் பண்ணியிருக்காங்க. நம்ம அக்ஷய்குமார் தான் நடிச்சிருக்காரு. ஸோ அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த சூரரை போற்று அப்படிங்கிற இந்த படம் சூர்யாவோட கரியரில் ஒரு மிகப்பெரிய ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அவருக்கு கொஞ்சம் மார்க்கெட் டவுனாக இருந்த ஒரு பீரியட் டைமில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் நம்ம சூர்யாவுக்கு. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பார், அந்தளவுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டிருப்பார். ஏர் டெக்கானோட ஓனரான ஜிஆர் கோபிநாத்தோட பயோபிக்காக தான் இந்த படம் எடுத்திருப்பாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ நல்லாவே பண்ணியிருப்பாங்க சுதா கோங்கரா. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் அந்த டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா உடான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ மறுபடியும் வந்து அக்ஷய்குமாரை வச்சு ரீமேக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத விட ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாவது அந்த சீன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா, சூர்யா வந்து தன்னுடைய அப்பாவோட இறப்புக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்டில் வந்து கதறி கதறி அழுவார். ஏன்னா டிக்கெட் வாங்க கூட காசு பத்தலை. ஸோ நான் என் அப்பா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் இருக்கும் ஏர்போர்ட்டில். ஸோ அந்த சீனை இதுலேயும் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்னமும் அது ஒரு மேல்போக்க சொல்லிவிட்டு ஸோ அந்த சீனை மட்டும் தவிர்த்துருக்கலாமோ, அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு சில சீன்ஸை மாற்றிருக்கலாமோ, ஸோ ஒரு சில சேஞ்சஸை பண்ணி இந்த படத்தை எடுத்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ மற்றபடி இந்த படமும் சூப்பராக இருக்குது. நம்ம அக்ஷய்குமாரும் நல்லா பண்ணியிருக்காரு. பர்சனலாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கம்பேரிங் வித் அக்ஷய்குமார் கம்பேரிங் வித் சூர்யா பார்த்திங்க அப்படின்னா, அக்ஷய்குமார் எமோஷ்னல் சீன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆலியோ அவருடைய நடிப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சூர்யா சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ மற்றபடி இந்த படம் ஒரு சூப்பரான படம் தான். கண்டிப்பாக மறுபடியும் சூரரை போற்ற ஹிந்தியில் நம்ம அக்ஷய்குமார் நடிப்பில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.